மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட எஸ்டி கிண்டு காலேஜிலே ஒரு விழாவிலே கலந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்பொழுது கூறியது போல் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய மொத்தம் வார்டு 52 வார்டு. அது குறிப்பாக அந்த கல்லூரிக்கு எதிராகவே குப்பையை கொட்டி 52 உள்ள வார்டுடைய குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை அதை தீயை விட்டு ஏதோ ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் எரித்து விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அதேபோல் அங்கே மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரிப்பதற்கான ஏதாவது வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த நாகர்கோவிலில் நீங்கள் கூறியது போல் நாகர்கோவில் 52 வார்டும் பழைய காலத்திலிருந்து அதே நிலைமையெல்லாம் இருக்கிறது. ஆனால் குப்பை கொட்டக்கூடிய இடம் நாகர்கோவில் பகுதியிலே மத்தியிலே இருக்கிறது. எனவே அதை மாற்றி அமைத்து அந்த குப்பையை அங்கே கொட்டாமல் இருப்பதற்கும் வாரந்தோறும் அது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம் கிடைப்பது எவ்வளோ சிரமம் என்பது இவருக்கும் தெரியும், ராஜேஷுக்கு தெரியும், இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் தெரியும். அதனால்தான் அந்த குப்பை உற்பத்தி ஆகிற இடத்திலே வீட்டிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து வாங்கி மக்காத குப்பையை வெளியிலே அனுப்பிவிட்டு மக்கும் குப்பையை கொட்டுகிற பணியை இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாகர்கோவிலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நாகர்கோவிலில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேரில் சென்று கவனித்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரிங் ரா மூர்த்தி. ராயபுரம் 53வது வார்டு போஜராஜ நகர் சுரங்கப்பாதை நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஏனோ 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் பணிகள் ஏதும் நடைபெறாமல் 2022 நம்முடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகஸ்ட் மாதம் அந்த பூஜையை தொடங்கி வைத்து 24 மாதங்களுக்குள் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் 24 மாதங்கள் முடிந்து இன்னும் பணிகள் 80% நிறைவடைந்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே உடனடியாக அதை செய்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று தான் இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்காக அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவரிடம் கேட்டேன். சென்னையில் கணேசபுரம் சப்வே, அதே மாதிரி ஆர்கே நகர், டி நகர் சப்வே எல்லாம் மேம்பாலங்கள்லாம் எந்த அளவில் இருக்கிறது, உடனடியாக திறக்க வேண்டும் என்று. 2 மாத காலத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். 3 பாலங்களும் தெரியும். கணேசபுரம் பாலம் மட்டும் ரயில்வேயில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அது ஒரு 2-3 மாதம் கூட ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஐட்ரிங் மூர்த்தி அவர்கள் சொன்னதை ஒரு 2 மாதத்துக்கு முடித்து தருகிறேன் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.